السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن دخله كان آمنا ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين ودخل المدينة إلى آخر آية. قال رسول الله صلى الله عليه وسلم: اللهم حبب إلينا المدينة وحب مكة. وقال عليه الصلاة والسلام: صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருளும் மேலான கருணையும் நாம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக. நமது உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நாம் அனைவர்களுக்கும் முழுமையாக உண்டாகட்டுமாக. நமது மனைவி மக்கள், நமது உற்றார் உறவினர், உலகத்திலுள்ள முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹ் உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், மருத்துவமனை செலவுகள், பலாய் முசீபத்துகள், கொடிய தீராத நோய் நொடிகள் என்றும் அல்லாஹ் நாம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக. திடீர் மரணங்கள், வாகன விபத்துக்கள், நிலநடுக்கங்கள், நிலச்சரிவுகள், தீயில் கருகி இறந்து போகுதல், தண்ணீரில் மூழ்கி இறந்து போகுதல் போன்ற தீய மரணங்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. களிமாவோடு மரணிக்கக்கூடிய நசீபை வல்லனாய நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையாரமோ செய்கிறேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, புனிதமான ஹாஜிகள் உலகின் எத்திக்கிலும் இருந்தும் சென்ற வண்ணமாக இருக்கின்றார்கள். மக்காவினுடைய சிறப்பு என்ன, அந்த மக்காவில் கிடைக்கக்கூடிய அந்தஸ்துக்கள் என்ன என்பதை பற்றி கடந்த வாரங்களிலே நாம் பார்த்தோம். பெருமக்களே, உலகத்தில் எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இடமாக இருந்தாலும் சரி, அதனுடைய கண்ணியத்தை உணர்ந்து நாம் பார்த்தோம் என்றால் அதிலே படைப்பினைகளும் நன்மைகளும் நிறைவாக கிடைக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. புனிதமான ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் காபாவுக்கு செல்ல வேண்டும், மினாவுக்கு செல்ல வேண்டும், முஸ்தலிஃபாவுக்கு செல்ல வேண்டும், அரஃபாவிற்கு செல்ல வேண்டும் என்று எல்லா இடத்திற்கும் அவர்கள் சென்றால்தான் அவர்களுடைய ஹஜ்ஜு முழுமை பெறக்கூடியதாக இருக்கின்றது. பெருமக்களே, அதே போன்றுதான் இரண்டு ஹரமுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ஹரம் மதினா. அந்த மதினாவிற்கு செல்வதற்கு ஹாஜிகளுக்கு 8 நாட்கள் வாய்ப்பு கொடுக்கப்படும். எந்த ஒன்றையும், எந்த ஒரு நகரத்தையும் அதனுடைய கண்ணியத்தை உணர்ந்து நாம் பார்த்தோம் என்றால், அது மக்காவாக இருந்தாலும் சரி, மதினாவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இடமாக இருந்தாலும் அதனுடைய கண்ணியம் என்ன, அந்த நகரத்தினுடைய அந்தஸ்து என்ன, அதனுடைய மரியாதை என்ன என்பதை அதை ஒரு கண்ணிய நோக்கத்தோடு நாம் உற்று நோக்கினால் அதனுடைய விளைவுகள் நமக்கு அதிகமாக தெரியும். மக்கா உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து நிறைய சிறப்புகளை உள்ளடக்கியது. அல்லாஹ் மக்கமா நகரத்திலே கௌபாவை ஏற்படுத்தினான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திறக்க செய்தான். இன்னும் எத்தனையோ சிறப்புகள் மக்காவுக்கு உலகம் படைக்கப்பட்ட நாட்களிலிருந்து இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் மதினாவுக்கு என்று எந்த சிறப்புகளும் இல்லை.
ஆரம்பத்திலே மதீனாவுடைய பெயர் யஸ்ரிப் என்பதாக சொல்லப்படும். யஸ்ரிப் என்றால் அழிவு உண்டாகுவதே, நாசம் உண்டாகுவதே என்று பொருள் சொல்லப்படும். என்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பொற்பாதம் அந்த மதீனா நகரத்திலே பட்டதோ அந்த பூமியை அல்லாஹ் எல்லா நிலைகளிலும் மேன்மைப்படுத்தினான். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் மதீனாவுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பான். அந்த மதீனாவில் இருக்கக்கூடிய எல்லா அந்தஸ்துக்களையும் எல்லா நன்மைகளையும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்பதில் எவ்வித சந்தேகம் இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்ததின் காரணமாகத்தான் அல்லாஹ் மதீனா நகரத்தை உயர்வாக ஆக்கினான், உயர்த்தினான் என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. எனவே மதீனாவுக்கு செல்லக்கூடியவர்கள் அங்கே ஜியாரத் செய்வார்கள். நம்முடைய ஊரிலிருந்து சென்ற ஹாஜிகள் அந்த மதீனாவிலே ஜியாரத் செய்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பார்கள். அவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பு அந்த ஹாஜிமார்களுக்கு கிடைக்கும். எனவே அந்த பூமியினுடைய கண்ணியத்தை நாம் விளங்க வேண்டும். அந்த மதீனாவுடைய நகரத்தினுடைய கண்ணியத்தை விளங்கினால் அந்த அமலை, ஹஜ் என்னும் அமலை செய்ய வேண்டும் என்பதாக நமக்கு ஷரியத் சொல்லி இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவிலே சொல்வார்கள், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், நான் பிறந்த பூமியான என்னுடைய சொந்த மண்ணான மக்காவிலிருந்து என்னை அந்த மக்கா வாசிகள் வெளியே விரட்டி அடித்து விட்டார்கள். நான் பிறந்தது மக்கா, நான் பிறந்தது மக்காவாக இருந்தது, நான் வளர்ந்து கொண்டிருந்தேன். அந்த நான் பிறந்த என்னுடைய சொந்த ஊராவான இந்த மக்காவிலிருந்து மக்கள் என்னை வெளியே அடித்து விரட்டி விட்டார்கள். எனக்கு நேசமான பூமி அந்த மக்கா, நான் பிரியப்படக்கூடிய பூமியாக மக்கா இருந்தது. ஆனால் என்னை அங்கே இருந்து நான் நேசிக்கக்கூடிய பூமியிலிருந்து என்னை மக்கள் விரட்டி அடித்து விட்டார்கள். உனக்கு பிரியமான, உனக்கு நேசமான உனக்கு பிரியமான பூமியிலே என்னை கொண்டு போய் சேர்த்து விடு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். பெருமக்களே, அல்லாஹ்வுக்கு பிரியமான பூமிதான், அல்லாஹ்வுக்கு நேசமான பூமிதான் மதீனா நகரம். அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவிலே கொண்டு போய் சேர்த்தான் என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. ஆக மதீனா என்பது அல்லாஹ்வுக்கு பிரியமான பூமி, அல்லாஹ் நேசித்த பூமி. அந்த அல்லாஹ் நேசித்த பூமியிலே அல்லாஹ் தன்னுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடக்கம் செய்யப்பட்டு இருக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை இந்த ஹாஜிமார்கள் வருடந்தோறும் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். பெருமானாரை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய அந்த நசீபை அந்த ஹாஜிமார்கள் பெறக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஹஜ் செய்வது நம்மீது கடமை. ஆனால் ஹஜ் செய்வதற்கு முன்னால் அந்த மக்காவினுடைய சிறப்புகள் என்ன, அந்த மதீனாவிலே இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள், அதனுடைய மதிப்புகள் என்ன என்பதை எல்லாவற்றையும் தெரிந்துதான் ஒரு மனிதன் அந்த அமலை நிறைவேற்ற வேண்டும் என்பதாக நமக்கு மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமான இந்த மதீனாவுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே இப்படி துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் மதீனா, யா அல்லாஹ் மதீனாவை எங்களுக்கு நேசமான பூமியாக ஆக்கிவிடு. அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் மதீனா, மதீனாவே எங்களுக்கு நேசமான பூமியாக ஆக்கிவிடு. எப்படி? வஹுப்பிபுனா மக்கா, மக்காவே எந்த அளவுக்கு நாங்கள் நேசிக்கின்றோமோ, மக்காவை எந்த அளவுக்கு நாங்கள் பிரியப்படுகின்றோமோ அதே போல மதீனாவை எங்களை நேசிக்கக்கூடிய பூமியாக ஆக்கிவிடு. அது மட்டுமல்ல, அவ் அஷத்து, மக்காவை விட கூடுதலான ஒரு பிரியத்தை மதீனாவுக்கு கொடுத்து விடு என்பதாக
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள் என்றால் பெருமக்களை அந்த மதீனா நகரம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொற்பாதம் பட்டதே அவர்களுடைய உடலை, புனிதமான உடலை அந்த மதீனா நகரம் தாங்கி இருக்கிறது. அதனுடைய கண்ணியத்தை விளங்க வேண்டும். மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த செயல்கள், அதனுடைய பொருளாதாரங்கள் எல்லாவற்றினுடைய மதிப்பை விளங்கி ஒரு மனிதன் அந்த மதீனாவுக்கு சென்றால் அதனுடைய சிறப்புகள், அதனுடைய நன்மைகள் அவனுக்கு அதிகமாக கிடைக்கும் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள். இதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உன்னுடைய கலீல், உன்னுடைய கலீலாக ஹபீபாக இருந்தார்கள். அவர்கள் ஒரு கட்டத்திலே உன்னிடத்திலே துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், மக்காவை பற்றி துஆ செய்தார்கள். இந்த மக்கமா நகரத்தை நீ பரக்கத்திற்காக, பரக்கத் பொருந்திய நகரமாக நீ ஆக்கிவிடு. எல்லா விதமான பரக்கத்துக்களையும் எல்லா விதமான அருள்களையும் இந்த மக்காவிலே நீ ஏற்படுத்தி விடு என்பதாக ஹஜரத் சையதினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்களே, அந்த துஆவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்லி காட்டினார்கள். எந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவுக்காக, அதனுடைய பரக்கத்துகளுக்காக துஆ செய்தார்களோ அதே போல யா அல்லாஹ், நீ மதீனாவிலேயும் அதனுடைய பரக்கத்துக்களை, அதனுடைய ரஹமத்துக்களை நீ பொழிவாயாக என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இந்த மதீனாவுக்காக வேண்டி துஆ செய்திருக்கின்றார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு நகரத்திற்கும் சிறப்புகள் இருக்கிறது, கண்ணியங்கள் இருக்கிறது. அதனுடைய கண்ணியத்தை நாம் விளங்க வேண்டும், அதனுடைய சிறப்புகளை நாம் விளங்க வேண்டும். அதனுடைய கண்ணியத்தையும் சிறப்பையும் விளங்கி நாம் அமல் செய்தோம் என்றால் அந்த அமலின் பிரதிபலிப்பு ஏற்படும் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரிலும் மேலானவர்கள். இமாம் புர்சுலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுவார்கள், லம்மா தஅல்லாஹு லஅக்ரமல் முஸ்லிமீன், உலகத்திலேயே சிறந்த உம்மத்து இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயமாக இருக்கின்றது. உலகத்திலே படைக்கப்பட்ட சமுதாயத்திலேயே சிறந்த சமுதாயம் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயம். உலகத்திலேயே படைக்கப்பட்ட நபிமார்களையே சிறந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதாக இமாம் புர்சுலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய கிதாபுகளிலே பதிவு செய்வார்கள். உலகத்திலே படைக்கப்பட்ட படைப்புகளில் மனித படைப்பு உயர்வானது. அந்த மனித படைப்பிலேயே உயர்வானது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமக்களை, உலகத்திலே நேர்வழி காட்டுவதற்காக அல்லாஹ் 313 ரசூல்மார்களை அனுப்பி வைத்தார். பிறகு உலுல் அஸும் என்று சொல்லக்கூடிய சிறப்பான நபிமார்களை உலகத்திலே அனுப்பி வைத்தான். சையதினா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்திலே வந்து மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்தார்கள். சையதினா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்திலே வந்தார்கள், மக்களுக்கு மத்தியிலே பிரசங்கம் செய்தார்கள். சையதினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், சையதினா ஈசா அலைஹிஸ்ஸலாம், கடைசியாக வந்த நபிதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமக்களை, எல்லா நபிமார்களுக்கும் தலைமை நபியாக, சிறந்த நபியாக அல்லாஹு தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தானே, அப்பேற்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த பூமி மதீனா நகரம். அந்த மதீனாவுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்களுக்கு கிடைக்கும். அந்த மதீனாவுக்கு சென்று விட்டால் அதனுடைய இடங்களினுடைய கண்ணியத்தை விளங்கி நீங்கள் அமல் செய்யுங்கள் என்பதாக நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. பெருமக்களை, உலகத்திலே ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா ஒரு துறை சார்ந்த மேன்மையை கொடுத்திருந்தான். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இரும்பை தங்களுடைய கை வசப்படுத்துவதற்கு அல்லாஹ் ஆற்றலை கொடுத்திருந்தான். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா விதமான உயிரினங்களுடைய பாஷைகளை கற்றுக்கொள்வதற்கு ஆற்றலை கொடுத்திருந்தான்.
காற்றை வசப்படுத்தக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுத்தான். செய்தினா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உங்களுடைய கரத்தில் என்ன இருக்கிறது, நீங்கள் என்ன வைத்திருக்கின்றீர்கள் என்று மனிதர்களை பார்த்து சொல்லக்கூடிய அளவிற்குள்ள ஆற்றலை செய்தினார் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான். இப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு துறை சார்ந்த ஒரு அந்தஸ்தை, ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தஆலா உலகத்திலே வந்த எல்லா நபிமார்களுக்கும் கொடுத்தான். அதே போன்றுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹு தஆலா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்கின்ற பொழுது வஅல்லமக மாலம் தகுன் தஅலம், நபியே நீங்கள் உலகத்திலே அறியாத எல்லா ஞானங்களையும், எல்லா கல்விகளையும், எல்லா ஞானங்களையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். உலகத்திலே யாருக்குமே கொடுக்காத அந்த ஞானங்கள், அந்த பாக்கியங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதாக அல்லாஹு தஆலா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார். பெருமக்களே, யா அல்லாஹ், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், மதீனாவின் அளவிலே நீ பரக்கத் செய், மதீனாவின் நிறுவையிலே நீ பரக்கச் செய். இன்னும் மதீனாவாசிகள் யாருக்காவது தொந்தரவு கொடுத்தால், எப்படி மதீனாவாசிகளுக்கு யாராவது தொந்தரவு கொடுத்தால் எப்படி உப்பு என்பது நீரில் கரைந்து விடுகின்றதோ அதே போல அல்லாஹ் அந்த வாசிகளை, அந்த மக்களை கரைத்து விடுவான் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்திருக்கின்றார்கள் என்பதை நாம் காண முடிகின்றது. பெருமக்களை, ஹஜ் செய்யக்கூடிய அந்த ஹாஜிகள் இன்னும் ஹஜ் செய்வதற்கு யாரெல்லாம் நிய்யத்து வைத்திருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் மதீனாவினுடைய சிறப்புகளை விளங்க வேண்டும், அதனுடைய கண்ணியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் இந்த நேரத்திலே சிந்தனைக்கு கொண்டு வர வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மதீனாவினுடைய சிரமங்களை யாராவது தாங்கி கொண்டால் அவர்களுக்கு நான் ஷஃபாத் செய்வேன். மதீனாவிலே ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், மதீனாவிலே ஏற்படக்கூடிய நோவினைகள், ஏதாவது கஷ்டங்கள் வந்து அதை நீங்கள் தாங்கி கொண்டால் உங்களுக்கு நான் ஷஃபாத் செய்வேன், பரிந்துரை செய்வேன் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள் என்றால், பெருமக்களை, மதீனாவினுடைய சிறப்புகள் எந்த அளவுக்கு உயர்வானது, மேன்மையானது என்பதை இந்த நேரத்திலே நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்திலே எந்த இடத்திலும் இல்லாத ஒரு ஈமானிய பிரகாசம் அல்லாஹு தஆலா மதீனாவிலே வைத்திருக்கிறான். இன்னும் மதீனாவை சொர்க்க பூமியாக அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மக்காவை கூட அவ்வளவு சிறப்பித்து சொல்லவில்லை. கஅபா இருக்கக்கூடிய, இறை ஆலயம் இருக்கக்கூடிய மக்காவை பற்றிய கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. உலகத்திலே எந்த இடத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு மதீனாவிலே இருக்கிறது. மதீனாவை சொர்க்க பூமியாக நான் ஆக்க அல்லாஹ்விடத்திலே துஆ செய்திருக்கிறேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மா பைனி வ மின் ரௌலத்தில் ஜன்னா, என்னுடைய மிம்பருக்கு மத்தியிலே, என்னுடைய அந்த மிம்பருக்கு மத்தியிலும் தொழும் இடத்துக்கு மத்தியிலும் நடுவில் உள்ள அந்த இடம் இருக்கிறதே, சொர்க்கத்தின் ஒரு பகுதி. யார் அந்த இடத்திலே 2 ரக்காத் தொழுகின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் வாஜிபாகிவிடும் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவினுடைய சிறப்பை பற்றி சொல்கின்ற பொழுது இந்த ஹதீஸை நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். பெருமக்களை, அந்த ரவுலாவிலை, அந்த ரவுலத்துல் ஜன்னாவிலை பிரபலமான தூண்கள் இருக்கிறது. உஸ்மானே ரன்னான் என்ற தூண்கள் இருக்கிறது. உஸ்மானே அபி உபாபா என்ற தூண்கள் இருக்கிறது. உஸ்மானே ஆயிஷா என்ற தூண்கள் இருக்கிறது. இப்படி வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள், அந்த தூண்கள் மதீனாவிலே இருக்கிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனா நகரத்தை சிறப்பித்து சொல்லியிருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட அந்த ஊரிலே தான், அந்த நகரத்தில் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அடங்கி இருக்கின்றார்களே அவர்களை சந்திக்கக்கூடிய அந்த பாக்கியம், அவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய அந்த நசீபு சென்ற ஹாஜிமார்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை இந்த நேரத்திலே நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். பெருமக்களை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை தேடி போறார்கள். ஒரு வீட்டுக்கு சென்று அந்த சஹாபியினுடைய வீட்டு வாசலில் நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதாக சலாம் சொல்கின்றார்கள். சலாத்திற்கு பதில் வரவில்லை. இரண்டாவது முறை சலாம் சொல்கின்றார்கள், இரண்டாவதும் பதில் வரவில்லை. மூன்றாவது முறை சலாம் சொல்கின்றார்கள், மூன்றாவது முறை பதில் வரவில்லை. அந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வீட்டை விட்டும் திரும்பி வந்து விட்டார்கள். வீட்டிலிருந்து அந்த சஹாபி வேகமாக ஓடி வந்து பெருமானாரை கரம் பிடித்து சலாத்திற்கு பதில் சொன்னார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், 3 முறை சலாம் சொல்லி ஏன் பதில் வரவில்லை, என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது அந்த சகாபி சொன்னார், நபியே நாயகமே, நீங்கள் முதல் தடவை சலாம் சொன்ன பிறகு எனக்கு கேட்டு விட்டது, நான் பதில் சொல்லிவிட்டேன் என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள், சென்று விடுவீர்கள். நான் பதில் சொல்லாமல் இருந்தால் திரும்ப திரும்ப உங்களுடைய சலாம் எனக்கு வந்து கொண்டே இருக்கும், திரும்ப திரும்ப உங்களுடைய அந்த ரஹ்மத் என் மீது விழுந்து கொண்டே இருக்கும். அதன் காரணமாகத்தான் உங்களுடைய சலாம் எனக்கு மீண்டும் மீண்டும் கிடைப்பதற்காக நான் உங்களுடைய சலாத்திற்கு பதில் சொல்லாமல் தாமதித்தேன் என்பதாக அந்த சஹாபி அந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள் என்றால், பெருமக்களை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சலாம் கிடைப்பது எவ்வளவு பெரிய ஒரு நசீப், பாக்கியம். அந்த பாக்கியத்தை ஹஜ் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த மதீனாவிலே கொடுக்கின்றான் என்பதை இந்த நேரத்திலே நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். பெருமக்களை, உஹதுடைய போர்க்களத்திலே சாதிபுனு ரபி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, யுத்தம் முடிந்து விட்டது, அந்த சஹாபியை காணவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற தோழர்களை அழைத்து, இந்த சாதிபுனு ரபி அவர்கள் காணவில்லை, அவர்களை நீங்கள் தேடி செல்லுங்கள், எங்கே இருக்கிறார்கள், அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள், அவர் எப்படி இருக்கிறார் என்பதை விசாரித்து வாருங்கள் என்பதாக ஒரு சில தோழர்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். ஒரு சில தோழர்கள் அந்த உஹதுடைய போர்க்களத்திலே சாதிபுனு ரபியாவை தேடுகின்றார்கள், எங்கேயும் காணவில்லை. ஒரு இடத்திலே அந்த சாதிபுனு ரபியா என்பவர்கள் குத்துயிரும் கொலையுருமாக செல்லடையாக எதிரிகளால் தாக்கப்பட்டு அங்கே உயிருக்கு போராடி கொண்டு இருக்கின்றார்கள். உடனே அந்த சகாபாக்கள் எல்லாம் சாதிபுனு ரபியாவை பார்த்து சொன்னார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு சலாம் சொல்லி வர சொன்னார்கள், இன்னும் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை விசாரித்து வர சொன்னார்கள் என்பதாக அந்த சகாபியிடம் சொன்ன பிறகு அவர்களுக்கு சந்தோஷம் ஏற்பட்டது. எவ்வளவு பெரிய ஒரு சோதனை, எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டத்தில் இருந்தோம், ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சலாம் சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள், நம்மளை விசாரித்திருக்கின்றார்கள் என்பதாக அந்த சகாபி அந்த நேரத்திலே சந்தோஷப்பட்டார் என்பதை நாம் இந்த நேரத்திலே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த சகாபியிடம் சகாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள், நீங்கள் இப்பொழுது எந்த நிலைமையை உணர்கின்றீர்கள், எப்படி இருக்கின்றீர்கள் என்று கேட்கின்ற பொழுது, நான் இப்பொழுது சொர்க்கத்தினுடைய வாடையை நுகர்ந்து கொண்டு இருக்கிறேன் என்பதாக அந்த சகாபி சொன்னதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபாக்களுக்கு சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, அந்த சகாபி அந்த சகாபாக்களுக்கு சொல்லி அனுப்பினார்கள், என்னுடைய சமூகத்திற்கு போய் சொல்லுங்கள், நபியினுடைய விஷயத்திலே கண் இமைக்கக்கூடிய நேரத்திலே யார் நபிமார்களுக்கு இன்னும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து அவர்கள் தப்பிக்க முடியாது. நீங்கள் நபியிடம் போய் சொல்லுங்கள், இன்னும் உங்களுக்கு சிறந்த கூலி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக, இந்த தீனுக்காக எவ்வளவு சிரமப்பட்டார்கள், எவ்வளவு சிரமத்தை எடுத்துக்கொண்டார்கள். ஆகையால் அவர்களுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கிறது என்பதை நபியிடம் போய் சொல்லுங்கள் என்பதாக அந்த சகாபி அந்த சகாபாக்களிடம் சொல்லி அனுப்பினான் என்பதை ஹதீஸிலே காண முடிகின்றது.
கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, சகாபா பெருமக்கள் அந்த மதீனாவினுடைய கண்ணியத்தை உணர்ந்தார்கள். மதீனாவினுடைய அந்த கண்ணியத்தினுடைய அந்த சிறப்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடக்க சொன்னார்களோ, எப்படி அமல் செய்ய சொன்னார்களோ எல்லா விதத்தையும் கையாண்டார்கள். அதனால் சகாபாக்கள் சிறந்து விளங்கினார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே அமல் செய்கின்றோம், எல்லா விதமான கடமைகளையும் செய்கிறோம். ஆனால் அந்த கடமைகளினுடைய கண்ணியத்தை உணர்ந்து செய்ய வேண்டும். அந்த அமல்களுடைய மதிப்பை நாம் உணர்ந்து செய்ய வேண்டும். அப்படி உணர்ந்து செய்தால்தான் நம்முடைய அமல்களுக்கு பிரதிபலிப்பு ஏற்படும் என்பதிலே எவ்வித சந்தேகம் இல்லை. பெருமக்களை, மதீனாவுக்கு சென்றிருக்கக்கூடிய ஹாஜிகளுக்கு அடுத்து சிறப்பு என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய பாக்கியம், அந்த ரவுலாவிலை தொழக்கூடிய பாக்கியம். அந்த ரவுலாவிலை சாதாரணமாக எல்லா மக்களும் தொழ முடியாது. அதற்கென்று ஒரு ஆப் இருக்கிறது. அந்த ஆப்பிலே சென்று பதிவு செய்ய வேண்டும், முன்பதிவு செய்ய வேண்டும். அதற்கு பிறகுதான் அந்த இடத்திலே நின்று தொழ முடியும். அந்த அளவுக்கு கூட்டங்கள் அங்கே நிரம்பி வழியும் என்பதிலே நாம் பார்க்க முடிகின்றது. இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலே அடங்கி இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்திலே எல்லா மனிதர்களுக்கும் நான் என்ன செய்து விட்டேன், கைமாறு செய்து விட்டேன். ஆனால் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு மட்டும்தான் நான் உலகத்திலே எந்த கைமாறும் செய்யவில்லை என்பதாக புகழ்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் அவர்களை சொன்னார்கள். அப்பேற்பட்ட அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய பாக்கியம் அந்த ஹாஜிமார்களுக்கு கிடைக்கும். அதற்கு அடுத்தபடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்திலே நான் தான் இறுதி நபி, கடைசி நபி. எனக்கு பிறகு நபி இல்லை. எனக்கு பிறகு நபியாக வருவதாக இருந்தால் அது ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மட்டும்தான் என்பதாக சொன்னார்களே. அப்பேற்பட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா பெருமானாருக்கு இந்த பக்கம் இடது பக்கம் அடங்கி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அதற்கு அடுத்தபடியாக ஜன்னத்துல் பக்கீ என்னும் கபர்ஸ்தானிலே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா, இன்னும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா, இப்படி பல்வேறு சகாபா பெருமக்கள் அந்த மதீனா நகரத்திலே அடங்கி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய, அவர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம் ஹாஜிமார்களுக்கு, ஹஜ் செய்யக்கூடியவர்களுக்கு கிடைக்கும். பெருமக்களே, அது எங்கே கிடைக்கும்? மதீனாவிலே கிடைக்கும். அந்த மதீனாவினுடைய கண்ணியத்தை, அதனுடைய மரியாதையை ஒரு மனிதன் விளங்கி அமல் செய்தால் அவனுடைய அமல்களுக்கு பிரதிபலிப்பு இருக்கிறது, அவனுடைய அமல்களுக்கு நற்கூலிகள் இருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்திலே சிந்தனைக்கு கொண்டு வர வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்மை நோக்கி துல்காதாவுடைய மாதம் நிறைவடைய உடைய தருணத்திலே இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக துல்கஜுடைய மாதம் பிறக்க இருக்கிறது. நம்முடைய ஷரியத்திலே, நம்முடைய மார்க்கத்திலே சொல்லப்பட்ட விஷயம் என்னவென்றால், எந்த ஒரு மனிதன் குர்பானியுடைய காலங்கள் ஆரம்பமாகிவிட்டதோ, குர்பானி கொடுக்கக்கூடிய நிய்யத்துக்களிலே யார் இருக்கின்றீர்களோ, யார் குர்பானி கொடுக்க தயாராக இருக்கின்றீர்களோ அவர்கள் அனைவர்களும் இந்த குர்பானி கொடுக்கும் காலங்கள் வரை உங்களுடைய நகங்களை, உங்களுடைய முடிகளை அகற்ற வேண்டாம். இது மார்க்கத்திலே சொல்லப்பட்ட ஒரு பேணுதலான விஷயம். இந்த பேணுதலான விஷயத்தை எல்லா மக்களும், குர்பானி கொடுக்கக்கூடியவர்களும், குர்பானி கொடுக்கும் நிய்யத்துடையவர்களும் கடைபிடிக்குவது அவசியமாக இருக்கின்றது. இன்னும் குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த மிருகங்கள் எப்படி இருக்க வேண்டும்? அது மெலிந்ததாக இருக்கக்கூடாது, கொழுத்ததாக இருக்க வேண்டும், கொம்பு உடைந்ததாக இருக்கக்கூடாது, காது அறுபட்டதாக இருக்கக்கூடாது, கண் குருடானதாக இருக்கக்கூடாது. இப்படி குறையுள்ள பிராணியை நீங்கள் குர்பானி கொடுக்க கூடாது. குறையுள்ள பிராணியை குர்பானி கொடுத்தால் அந்த குர்பானி கபூல் செய்யப்படாது. இன்னும் குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த மிருகம் ஒரு வயதை அடைந்து 2வது வருடத்திலே நுழைந்திருக்க வேண்டும். இன்றும் ஆடாக இருக்க வேண்டும், ஒட்டகங்களாக இருக்க வேண்டும், மாடாக இருக்க வேண்டும். ஆடாக இருந்தால் ஒரு மனிதராக கொடுக்க வேண்டும்,
ஒட்டகமாக மாடாக இருந்தால் 7 நபர்கள் கூட்டு சேர்ந்து கூட்டு குர்பானியாக கொடுக்க வேண்டும் என்பதாக மார்க்கத்திலே அதனுடைய சட்டங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் குர்பானியினுடைய சிறப்புகள் அதனுடைய மதிப்புகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களிலே சொல்வோம். அல்லாஹு தஆலா சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே அமல் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.